யாரோட கனெக்ட் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் ஜீவிதான்றவங்க ஒருத்தவங்க எனக்கு பழக்கமானாங்க. அவங்க மூலயமா பாலசரஸ்வதி மேடம் தெரியும். அவங்க மூலயமா தான் எனக்கு அவங்க இவங்கெல்லாம் பக்கத்தில் நினச்சி ஃபோனில் தான் காண்டாக்ட். நான் நேரில் பார்த்ததில்லை பாலசரஸ்வதி மேடம். ஃபஸ்ட்டு வாசியுகம் கிளாஸில் குற்றாலத்தில் பார்த்தேன். ஃபஸ்ட்டு கிளாஸில் அன்றைக்கி தான் பார்த்தது. அன்னிலேருந்து தான் நான் சாரோட ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். 2021 இருந்து. அப்போ தான் எல்லாருமே பழக்கம். எல்லாருமே நம்ம ஃபேமிலியாக தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் இந்த மாதிரி லாங்கில் வர்றதுனால வேலூர் டிஸ்ட்ரிக்ட்னால லாங்கில் வர்றது தனியாக வர்றதுக்கு எங்கள் வீட்டில் கொஞ்சம் யோசிப்பாங்க அனுப்ப. போன டைம் வர்றதுக்கு எவ்வளோ தனியாக வர்றதுக்கு வேண்டாம், அவ்வளோ லாங் தனியாக போக வேண்டாம். இன்றைக்கி நான் இங்கே வர்றதுக்கு முழு காரணம் அவர் பேர் ரமேஷ். அவர் தான் எனக்கு முக்கிய காரணம். அவர் ஆல்ரெடி புக் பண்ணிவிட்டு என்கிட்ட சொன்னார். அங்கே குளிர் அதிகமாக இருக்கும்போது நான் நினச்சேன் எனக்கு குளிர்னாவே ரொம்ப பயம்னா எனக்கு உடம்புக்கு ஒத்துக்காது. சரி குளிர் அதிகமாக இருக்குது, போகலாமா வேணாமா ரொம்ப யோசனையில் இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் என் பையன்கிட்ட சொல்லும்போது போகலாமா வேணாமா தோணலடா, என்ன சொல்கிறதுனே புரியலடா அப்படின்னு. நம்ம அவனே ஃபோன் எடுத்து என்னைக்குமா அப்படின்னு கேட்டான். ஃப்ரைடே எனக்கு தெரியாது, வியாழக்கிழமை. ஃப்ரைடேன்னு சொன்னோடனே ஃப்ரைடே 9:30க்கு ட்ரெயினே இல்லையம்மா அப்படின்னா. சரி அதுக்கப்புறம் சரி தெரியலடா நான் கால் பண்ணுறேன் அவர்கிட்ட. அவருக்கு கால் பண்ணி கேட்டதுக்கப்புறம் வியாழக்கிழமைன்னு சொன்னார். சரி வியாழக்கிழமை புக் பண்ணியாச்சு. சரி வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் இங்கே குளிர். அன்றைக்கி நைட் நான் வெளியவே வரல. சாப்பாடு கூட எனக்கு ரூமில் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அது குளிர் தாங்கலை. சரி படுத்துகிட்டே இருந்தேன். நான் நினச்சேன் நம்ம இங்கே படுக்கிறதுக்காக வந்தோம், என்ன இந்த குளிருக்காக இங்கே படுத்துட்டோம்னா என்ன பண்ணுறது. சரி இது படுத்து தூங்குறதுக்காக வந்த இடம் இல்லை, நம்ம வெளியில் போனால் தான் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு நமக்கு இந்த குளிரெல்லாம் போயிடும் அப்படின்ற மாதிரி தான் நான் நைட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இங்கே சாரோட எல்லாம் இப்போ ட்ராவல் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போ போகணும். சார் எனக்கு உடன் பிறந்த சகோதரன் மாதிரி. என்னோட எல்லா கஷ்டங்களும் அவர்கிட்ட சொல்லி கொட்டி அழுதுருக்கேன் நிறைய டைம். ஆமாம் அதாவது என்னால் பேச முடியல. அந்த மாதிரி என்னோட எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே அவர்கிட்ட கொட்டியிருக்கேன். என்ன பண்ணலாம் என்ன செய்யலான்றதை கேட்டிருப்பேன். அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக எனக்கு இதெல்லாமே நான் என்னோடய ஃபேமிலி. நான் மற்ற இடத்துக்கு வந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். என்னோடய ஃபேமிலியோட ஒன்றா இருந்தேன். இந்த 3 நாள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதான் சொல்கிறேன், இந்த 3 நாள் போனது தெரியல. நான் நினச்சேன் வரும்போது ஐயோ 3 நாள் கழிச்சு எப்படி இருக்குமோ. 3 நாள் இவங்க சொன்ன மாதிரி நம்ம இல்லாமல் வீட்டில் எப்படி இருப்பாங்க, நம்ம விட்டுட்டு வந்துடுறோமே யாரும் இல்லையே எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசித்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் வீட்டோட ஞாபகமே வரல. உண்மையாக தான் சொல்கிறேன், வீட்டோட ஞாபகமே வரல. அவங்க கால் பண்ணி என்ன கேட்குறாங்க சாப்பிட்டியா எப்படி அந்த மாதிரி ஆயிடுச்சு. சண்முகப்பிரியா மேடம் பார்க்கும்போது அவங்களோட எனர்ஜி லெவல்ஸ் அம்மாங்க. உண்மையாக சொல்கிறேன், அவங்க நினச்சி அன்னைக்கு சொன்னாங்க படியிலேருந்து விழுந்துட்டேன், டங்குன்னு விழுந்து வந்தேன், அதனால் என்னால் சரியாக ஆட முடியலன்னாங்க. ஆனால் அவங்களோட அந்த காயத்தை பார்க்கும்போது அவ்வளோ பெரிய அடிபட்டுருக்கு. அவங்க இவ்வளோ எனர்ஜியாக டான்ஸ் போடுறாங்களேன்னு நினச்சி எனக்கு டான்ஸ் எல்லாம் ஆடவே தெரியாது. நம்ம எங்கள் கிளாஸில் தான் அவங்கள பார்த்து அதுக்கப்புறம் ஆடிட்டு இருந்தேன். ஆனால் நான் எப்படி ஆடுனெல்லாம் தெரியாது. ஆனால் எனக்கு டான்ஸே சுத்தமாக தெரியாது. சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு.